3-4 நாளைக்கு முந்தி திடீர்னு அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டு போச்சு. நான் கூட வருத்தப்பட்டேன். பரவாயில்ல, பாவம் முதலமைச்சராக இருக்கார், ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்கார், போய் மருத்துவமனையில் சேர்ந்து நல்லா சிகிச்சை பெற்று குணமாகி வீட்டுக்கு வரணும்னு சொன்னால் அங்கே டேபிள் போட்டு அரசு அதிகாரிகள் அமர வச்சுக்கிட்டு இவருக்கு வந்து டைரக்ஷன் கொடுக்குறாராம். ஏன்னா நாட்டில் என்ன புயல் அடிச்சுட்டுதா, வெள்ளம் வந்துட்டுதா, மக்கள் துன்பப்பட்டு இருக்காங்களா, எப்படி நாடகம் பாருங்க. சரி, இந்த 4 நாள் தான் போய் படுத்தீங்க, நாட்டில் பெரும் பிரச்சனை, அதனால் மக்கள்லாம் அழைச்சி அங்கே இருக்கிற உயர் அதிகாரிலாம் அழைச்சி மீட்டிங் போடுறீங்க. 18 நாள் வெளிநாடு போனீங்களே, அப்போ என்ன அந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனை சிந்திச்சு பார்த்தீங்களா? அங்கே போய் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்காரு, அதுக்காக வெளிநாடு போனீங்க. எங்க இங்கிருந்து வெளிநாடு போய் தொழில் முதலீட்டு ஈர்ப்புன்னு சொல்லிட்டு போய் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்காரு. இங்க 18 நாள் அங்க போய் உல்லாசமா இருந்துட்டு வந்தார். இங்க உடல் நலம் சரியில்லை, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். அங்கே போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனார், அங்கே வந்து சிகிச்சை பெற்றார், அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அங்கே ஒரு நாடகத்தை அரங்கேற்றிங்க பாரு, அதுதான் தவறு. இப்படியெல்லாம் திரு ஸ்டாலின் அவர்களே மக்களை ஏமாற்றவே முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக புரிந்தவர்கள், எடை போட்டு பார்க்கக்கூடியவர்கள். எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி, யார் சிறப்பாக செயல்படுவார் என்று எடை போட்டு அதற்கு தீர்மானிக்கக்கூடிய திறமை படைத்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். இப்படியெல்லாம் பாருங்க எப்படி நாடகம். அதோட வெளிநாடு போனார். அந்த வெளிநாட்டில் அங்க இருக்கிற வெளிநாட்டில் இருக்கிற தொழிலதிபர்கள் அழைச்சி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டால் பரவாயில்ல. தமிழ்நாட்டுக்கு தொழிலதிபர்கள் வெளிநாட்டுக்கு அழைச்சி அங்கே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறார். இப்படி கேவலமான முதலமைச்சர் எங்கேயுமே பார்த்ததில்லை இந்தியாவில். புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறதா இங்கேயே போடு, தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலதிபர் அழைச்சி இங்கே போடு, தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலதிபரை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு இவர் வெளிநாடு போய் எதுக்கு போனாரோ தெரியல. இங்கே இருந்த சம்பாரிச்ச பணத்தெல்லாம் முதலீடு செய்ய போயிருப்பார்னு நினைக்கிறேன். அதில் ஏதாவது கண்டுபிடிக்கக்கூடாது என்பதற்காக இங்கே இருக்கிற தொழிலதிபர் அழைச்சி தமிழ்நாட்டுக்கு இருக்கிற தொழிலதிபர்கள் அழைத்து அங்கே போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறீங்களே. இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டுக்கு தேவைங்களா? நல்லா சத்தமாக சொல்லுங்க, ஸ்டாலினுக்கு கதை கேட்குற மாதிரி.